கார்த்திக் தீபா சீரியல்ல ஒரு குட்டி ப்ரமா வந்திருக்குது. என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கார்த்தி போலீஸ் ஸ்டேஷன் போய் பார்க்குறாங்க. அவங்க மாமாவ லாக்கப்ல வச்சிருக்காங்க. இன்ஸ்பெக்டர் கிட்ட கேட்குறாங்க. அவங்க என்ன தப்பு பண்ணாங்க? எதுக்காக நீங்க உள்ள வச்சிருக்கீங்கன்னு கேட்குறாங்க. அவன் என் மேலேயே கையை வச்சுட்டான். அதனால அவன் பேர்ல எஃப்ஐஆர் போட்டேங்கிறாங்க. சார் இதுக்கு எதுக்கு நீங்க லாக்கப்ல வச்சு எஃப்ஐஆர் போட்டீங்க? ஒரு சின்ன பிரச்சனை. இதை பேசி தீர்த்துருக்கலாமே. இதுக்கு எதுக்கு சார் இவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணீங்கங்கிறாங்க. போலீஸ் மேல கை வச்சா பவர் என்னங்கிறத அவனுக்கு காட்டணும் அல்லவா? அதுக்காகத்தான் நான் அவன் உள்ள லாக்கப்ல வச்சிருக்கேங்கிறாங்க. மாப்பிள்ள கொஞ்சம் இப்படி வாங்கன்னு ராஜராஜன் கூப்பிடவும், போ போ போய் பேசிட்டு போ அப்படின்னு சொல்றாங்க இன்ஸ்பெக்டர். கார்த்தி ராஜராஜன் கிட்ட போய் என்ன மாமா என்ன நடந்ததுன்னு கேட்குறாங்க. நடந்த விவரத்தை சொல்றாங்க. என் பொண்டாட்டியும் பிள்ளைங்களையும் தப்பு தப்பா இந்த இன்ஸ்பெக்டர் பேசினாரு. தேவையே இல்லாம என்கிட்ட வந்து வலிய சண்டை போட்டாரு. இதுக்கெல்லாம் காரணம் பின்னாடி இந்த கும்பாபிஷேகம் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் யாரோ இது இப்படி ஒரு சதி வேலை பார்த்துருக்காங்கன்னு தெரியுது. இப்போதைக்கு இதை பத்தி பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. நேரம் ஆகிக்கிட்டே இருக்கு. நல்ல நேரம் முடியறதுக்குள்ளேயா யாக பூஜையை நல்லபடியா நடத்தி ஆகணும் மாப்பிள்ள. என் இடத்துல இருந்து நீங்க இந்த பூஜையை நடத்திருங்க. நீங்க போங்க, நான் எப்படியும் வெளியில வந்துடுறேங்கிறாங்க ராஜராஜன். ஆமா கவலைப்படாதீங்க, வக்கீலுக்கு நான் ஃபோன் பண்ணியிருக்கேன். அவர் இப்போ வந்துருவாருங்கிறாங்க. சரி மாப்பிள்ள, நான் வெளியில வர்றது இருக்கட்டும். இப்போதைக்கு நீங்க கோயிலுக்கு போய் இந்த பூஜையை சிறப்பாக நடத்தி முடிங்கங்கிறாங்க. இன்ஸ்பெக்டர் கார்த்தியை பார்த்துட்டு, நீ சொன்ன மாப்பிள்ள இவர் தானா? இவர் என்ன பெரிய கொம்பனா? நீ போய் வக்கீலை கூட்டிட்டு வா. இவர் பேர்ல எஃப்ஐஆர் போட்டாச்சு. இப்போதைக்கெல்லாம் வெளியே விட முடியாது. உன்னால முடிஞ்சதை பார்த்துக்கோன்னு சொல்றாங்க. சரி சார், என்னால் முடிஞ்சதை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு கார்த்தி போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து அங்கே கோயிலுக்கு போறாங்க. பாட்டி கார்த்தியை பார்த்துட்டு பதறாங்க. என்னப்பா ராசராசன் எங்கே? நீ மட்டும்தான் வர்றியே, பூஜைக்கு நேரம் ஆகிட்டே இருக்குதுங்கிறாங்க பாட்டி. கார்த்தி போலீஸ் ஸ்டேஷனில் நடந்த விவரத்தை சொல்கிறாங்க. இதை கேட்டதும் ஊர்க்காரங்க எல்லாரும் பாட்டியை கேட்குறாங்க. என்னம்மா பண்ணுறது? 25 வருஷத்துக்கு அப்புறமா இப்படி ஒரு பூஜையை ஆரம்பிச்சதுக்கப்புறம் இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு. இந்த பூஜை நடக்குமா நடக்காதா? அப்படி ஒரு வேளை இந்த பூஜை மட்டும் நடக்காமல் போயிட்டா தெய்வ குத்தம் ஆயிடு. இப்போ என்ன செய்ய போகிறீங்கன்னு கேட்குறாங்க. சாமுண்டீஸ்வரிக்கு கோவம் ஆத்திரம் வருது. பாத்தியா, இதுவே என் ஊராக இருந்தால் என் புருஷன் மேலே கை வச்சிருவாங்களா? என் ஊரில் என் புருஷனுக்கு ராஜ மரியாதை உண்டு. ராஜா மாதிரி போய்கிட்டு இருந்தவர். நானே எனக்காக சொன்னேன் இந்த ஊருக்கு போகவே வேண்டான்னு. அவர் கேட்டாரா? வரணும்னு வந்தாங்க. வந்த இடத்துல எப்படி ஆயிடுச்சு பாத்தியா? உன்னோட ஊரில் உனக்கு இவ்வளவுதான் மரியாதையான்னு பாட்டியை பிடிச்சி திட்டுறாங்க சாமுண்டீஸ்வரி. சாமுண்டீஸ்வரி கோவப்படாத, கொஞ்சம் பொறுமையா இரு. இதுக்கு என்ன வழி பண்ணலாமோ பார்க்கலாங்கிறாங்க பாட்டி. ஆமா, நீ பார்த்து கிழிச்ச. நான் அவர்கிட்ட எத்தனையோ தடவை சொன்னேன் இந்த ஊர் பக்கமே வேண்டான்னு. ஆனா இப்போ அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிற்கிறோம் பாருங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. அத்தை கொஞ்சம் பொறுமையா இருங்க, இதுக்கு அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிக்கலாங்கிறாங்க கார்த்தி. இவங்களுக்குள்ள நடக்கிற சண்டையெல்லாம் பார்த்துட்டு விருமன் ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க. அப்பாடா, நாம நினைச்ச மாதிரியே எப்படியோ இந்த பூஜை நடக்க போறது இல்லை. இந்த கோயிலை இழுத்து பூட்டிடுவாங்க. சாமுண்டீஸ்வரியும் ஆத்திரத்திலையும் கோவத்திலையும் அவமானம் தாங்க முடியாம ஊரை விட்டு ஓடிடுவான்னு நினைச்சிட்டு இருக்காங்க விருமன். பாட்டி பதறாங்க. அப்பனே முருகா, என்ன சோதனை இது? 25 வருஷத்துக்கு அப்புறம் என் புள்ள யாகத்தை நடத்தி இந்த கோயில் கும்பாபிஷேகத்தை எடுத்து நிறுத்தி நடத்தலான்னு நினைச்சு வந்தவனுக்கு இப்படி ஒரு சோதனையை கொடுத்துட்டியேன்னு வேண்டிட்டு இருக்காங்க. அப்பதான் ஒரு காவி வேஷ்டி காவி துண்டு கட்டிக்கிட்டு ஒரு சாமியார் உள்ள வர்றாங்க. வந்ததும் எல்லாத்தையும் பார்த்து சிரிக்கிறாரு. அவரை பார்த்து எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. யார் இவரு? திடீர்னு வந்தாரு, சிரிக்கிறாரு, எதுவும் சொல்லாம எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காருன்னு பார்க்கும்போது அவர் தான் எல்லாத்தையும் கூப்பிட்டு சொல்றாங்க. இதை பாருங்க, யாக பூஜைக்கு எல்லாம் தயார் பண்ணி வச்சிருக்கீங்களா? யாக பூஜையை செய்யக்கூடிய ஆசாமி வரலேன்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களா? காத்திருந்து பிரயோஜனம் இல்லை. இதை செய்யக்கூடியவன் வரலைனாலும் ரத்த சம்மந்தப்பட்டவங்க யாராவது செய்யலாங்கிறாங்க. ரத்த சம்மந்தப்பட்டவங்கன்னு பார்த்தா பாட்டி உங்க பேரனையே உட்கார வைக்கலாமேங்கிறாங்க. இதை கேட்டதும் சாமுண்டீஸ்வரி இன்னும் கோபத்தில் கொதிக்கிறாங்க. ரத்த சம்மந்தப்பட்ட பேரன்னு சொல்லி இப்போ வந்திருக்கானே அந்த இளையராஜா, அவனையெல்லாம் உட்கார வைப்பாங்க. அந்த உரிமைக்கு அவனை விடக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு சாமுண்டீஸ்வரி அதெல்லாம் முடியாது, இந்த யாகத்தில் என் புருஷன் தான் உட்காருவாரு. இப்போ என் புருஷனுக்கு பதிலாக என் வீட்டு மாப்பிள்ளை தான் உட்காருவாருங்கிறாங்க. சாமுண்டீஸ்வரி சொன்னதை கேட்டதும் பாட்டிக்கு ரெட்டடிப்பு சந்தோஷம். அப்பா, எப்படியோ சாமுண்டீஸ்வரி வாயாலேயே என் பேரனை உட்கார வைக்கிறதா முடிவு சொல்லிட்டா. ரத்த சம்மந்தப்பட்ட என் பேரனே இந்த பூஜையில் உட்காந்து பூஜையை சிறப்பாக நடத்தி கொடுக்கட்டும். என் மகன் பார்த்து நடத்தி வைக்க வேண்டிய பூஜையை இப்போ என் பேரனே பார்த்து நடத்தி தரட்டும்னு நினைக்கிறாங்க பாட்டி. சாமுண்டீஸ்வரி சொன்னதுக்கு பாட்டி எதிர்ப்பு தெரிவிப்பாங்கன்னு சாமுண்டீஸ்வரி பரமேஸ்வரி பாட்டியை பார்க்கவும் பாட்டியை சந்தோஷப்படுறத பார்த்த சாமுண்டீஸ்வரி, என் மாப்பிள்ளை தான் இந்த யாகத்தில் உட்காரணும். மாப்பிள்ள வாங்க, வந்து யாகத்தில் உட்காருங்க. உங்க மாமாவுக்கு பதிலாக நீங்க இருந்து இந்த இடத்துல நிரப்பி கொடுங்கன்னு கேட்குறாங்க சாமுண்டீஸ்வரி. பாட்டியும் எல்லாருக்கும் முன்னாடி முண்டிக்கிறாங்க. ஆமாம்மா, என் மகன் ராசராசா செய்ய வேண்டிய யாக பூஜையை என் பேரன், அதாவது என் பேட்டியோட புருஷன் என் பேரனே இந்த யாக பூஜையை செய்யட்டும். இதுல எனக்கு ரொம்ப திருப்திங்கிறாங்க பாட்டி. யாக பூஜை செய்யறதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் நடந்துட்டு இருக்குது. கார்த்தி கழுத்துல மாலை போட்டு யாக குண்டத்துக்கு முன்னாடி கார்த்தி உட்கார்ந்துருக்காங்க. பூஜை ஆரம்பிக்கிற நேரம் பார்த்து கரெக்டா ராஜராஜன் வந்துடுறாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல டிஐஜி இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் மேல ஃபோன் போட்டு என்ன காரணத்துக்காக நீ அவங்கள அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்க, எப்படி நீ எஃப்ஐஆர் போடலாம், இப்படி ஒரு கேள்வியெல்லாம் கேட்குறாங்க. ராஜராஜனை வெளியில் எடுக்கிறதுக்காக வக்கீலும் வந்திருக்காங்க. கார்த்தி ஏற்பாடு பண்ண வக்கீல் வந்து கேள்வி மேல கேள்வி
சொல்லி கேட்கவும் டிஐஜியும் ஃபோன் மேலே ஃபோன் பண்ணவும் அவங்களுக்கு பதில் சொல்ல தெரியாத இன்ஸ்பெக்டர், சார் எல்லாரும் என்னை மன்னிச்சிடுங்க, நான் தெரியாதனமாக அவரை அரெஸ்ட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு லாக்கப்பில் இருக்கிற ராஜராஜனை வெளியே விட்டுறாரு இன்ஸ்பெக்டர். வெளியில் வந்ததும் ராஜராஜன் கோயிலுக்கு வராங்க. அவங்கள பார்த்ததும் எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. உங்களை எப்படிங்க வெளியில் விட்டாங்கன்னு கேட்குறாங்க. அதெல்லாம் நான் அப்புறம் சொல்கிற சாமண்டீஸ்வரி, இப்போதைக்கு பூஜையை ஆரம்பிக்கலாங்கிறாங்க. அதுக்கப்புறம் கார்த்தி பார்த்ததும், மாமா நீங்கள் வாங்க வந்து உட்காருங்கிறாங்க. இல்லை மாப்பிள்ள நீங்களே உட்காருங்க, மாப்பிள்ள நீங்கள் உட்கார்ந்த என்ன நான் உட்கார்ந்த என்ன, நீங்களே உட்காருங்கன்னு சொல்கிறாங்க ராஜா. ராஜராஜா நீயும் உட்காரப்பா, ஊர் மக்கள் எல்லாரும் உன் கையால் தான் இந்த யாகத்தை நடத்தி கும்பாபிஷேகம் பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்க. 2 பேரும் சேர்ந்து உட்காந்து இந்த யாகத்தை சிறப்பாக நடத்தி கொடுங்க. ஊர் மக்களும் இதை தான்ப்பா விருப்பப்பட்டாங்க, எனக்கும் அதுதான் திருப்தி சந்தோஷங்கிறாங்க பாட்டி. அம்மா உங்கள் ஆசைப்படியே நாங்கள் 2 பேருமே சேர்ந்து நடத்தி கொடுக்குறோன்னு சொல்லி ராஜராஜனும் கார்த்தியும் உட்காந்து யாகத்தை நடத்துகிறாங்க. நல்லபடியாக பூஜை நடந்துட்டு இருக்குது. அப்போ சிவனாண்டி வந்து விருமன் கிட்ட கேட்குறாங்க, என்ன விருமா சகல இந்த ராஜராஜனை இழுத்துக்கிட்டு போய் லாக்கப்பில் தள்ளி எஃப்ஐஆர் போட்டுட்டேன், என்னை 3 நாட்கள்லாம் வெளியே விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தாரு, இப்போ பூஜை முடியறதுக்கு முன்னாடியே விட்டுட்டாரு, என்ன காரணம்னு கேட்குறாங்க சிவனாண்டி. அதான் சிவனாண்டி எனக்கும் புரியல, இவன் வருவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, இப்போவே சகலைக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறேன்னு சொல்லி விரும்ப இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் பண்ணுறாங்க. இன்ஸ்பெக்டர் தடுமாறி ஃபோன் எடுத்து, சகல அவர் பெரிய ஆளுங்கிறது எனக்கு தெரியாமல் போச்சு, அவரை விட பெரிய ஆளு அவங்க மாப்பிள்ளை, அவள் யாருக்கு ஃபோன் பண்ணணும் எவருக்கு ஃபோன் பண்ணணும் டிஐஜி முதற்கொண்டு என்னை காய்ச்சி எடுத்துட்டாங்க தெரியுமா, இன்னும் 1 மணி நேரம் அந்த ராஜராஜனை நான் லாக்கப்பில் வச்சிருந்தேன்னா என்னோட வேலை 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியோ போயிருக்கும் தெரியுமா, ஏதோ நல்ல வேலை என்னோட வேலையை காப்பாற்றிக்கிட்டேன்னு சொல்கிறாருங்க இன்ஸ்பெக்டர். இதை கேட்டதும் விரும்மாண்டினால நம்பவே முடியல. என்ன சகல நீயே பயப்படுறியா, உன்னை கண்டு ஊரே பயப்படும், ஆனால் நீ பயப்படுற அளவுக்கு அப்படி பெரிய ஆளா அந்த டிரைவருங்கிறாங்க. அவன் பெரிய ஆளோ சின்ன ஆளோ அவனுக்குன்னு ஒரு தனி பவர் இருக்குயா, இது தெரியாமல் நான் அவங்ககிட்ட மோதிட்டேன், தயவு செய்து என்னை இதில் இழுத்து விடாத, என்னை ஆளை விடுன்னு சொல்லிடுறாங்க இன்ஸ்பெக்டர். சாமுண்டேஸ்வரி ராஜராஜன் கிட்ட கேட்குறாங்க, ஆமாம் உங்கள் பேரில் எஃப்ஐஆர் போட்டுட்டு தான் சொன்னாங்களே, நீங்கள் எப்படி வெளியில் வந்தீங்கன்னு கேட்கவும், ஈஸ்வரி எல்லாத்துக்கும் காரணம் நம்ம மாப்பிள்ளை தாங்கிறாங்க. என்ன மாப்பிள்ளையா, எங்க அவர் உங்களுக்கு முன்னாடியே வந்துட்டாங்களே, உங்களை வெளியில எடுக்க முடியாது, எஃப்ஐஆர் போட்டுட்டு தான் வந்து சொன்னாங்கன்னு சொல்றாங்க ஈஸ்வரி. ஆமா ஈஸ்வரி, நான் தான் நல்ல நேரம் முடியறதுக்குள்ளேயே நீங்க போங்கன்னு சொன்னேன், ஆனா அவர் தான் லாயருக்கு ஃபோன் பண்ணி உடனே வர வச்சுட்டாரு. லாயர் வந்து ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சு என்னை வெளியில கொண்டு வரக்கு இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. எப்படியோ நானும் பூஜையில வந்து கலந்துக்கிட்டனால எல்லாத்துக்கும் திருப்தி தானே, மாப்பிள்ளை மட்டும் வராம இருந்திருந்தா என்னாலையும் இந்த பூஜையில கலந்துக்கவே முடியாது, 25 வருஷமா வராத இருந்து இன்னைக்கு தான் வந்திருக்கேன். இவ்வளவு தடங்களையும் தாண்டி இந்த பூஜையில சிறப்பா கலந்துக்கிட்டதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. சொல்ல போனா எல்லாத்துக்கும் நீங்க தான் மாப்பிள்ளை காரணம். அதே மாதிரி சிறப்பா நல்லபடியா கோயில் கும்பாபிஷேகத்தையும் நடத்தி கொடுத்துட்டோம்னா நமக்கு திருப்திங்கிறாங்க. மாமா கவலைப்படாதீங்க, கண்டிப்பா அந்த கும்பாபிஷேகமும் சிறப்பா நடக்குங்கிறாங்க. திருமணம் சிவனாண்டியும் இன்னும் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. சரி இப்ப யாக பூஜை தானே நடந்திருக்கு, இன்னும் கும்பாபிஷேகம் நடக்க நாள் இருக்குல்ல, அப்ப பாத்துக்கலாம் இவனே நினைச்சிட்டு போறாங்க. மாமா நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, கும்பாபிஷேகத்தை சிறப்பா நல்லபடியா நடத்தி கொடுத்துடலாங்கிறாங்க கார்த்தி. அப்பா இப்பதான்ப்பா என் மனசுக்கு திருப்தியா நிறைவா இருக்குதுங்கிறாங்க பாட்டி. அம்மா எப்படியோ பூஜையெல்லாம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சது, நாங்களும் குடும்பத்தோடு வந்து இதில் கலந்துக்கிட்டோம். 25 வருஷத்துக்கு முன்னாடி இழுத்து பூட்டின கோயிலை இன்னைக்கு என் கையால் நான் திறந்து வச்சதை நினச்சி எனக்கு ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. இந்த பூஜையிலையும் நான் கலந்துக்கிட்டதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்குமா, இப்போ மனசுக்கு நிறைவாக சந்தோஷமாக இருக்குது. சரிம்மா நாங்கள் குடும்பத்தோடு எல்லாரும் ஊருக்கு கிளம்புறோங்கிறாங்க ராஜராஜன். ராசராசா நீங்கள் எல்லாரும் வந்து கலந்துக்கிட்டு சிறப்பாக பூஜையை நடத்தி கொடுத்ததில் எனக்கு சந்தோஷம். அப்பாவோட மான மரியாதையும் குடும்பத்தோட மான மரியாதையும் நீ காப்பாற்றிட்டப்பா. உங்கள் அப்பா வெளியூர் போனதுனால இதையெல்லாம் வந்து பார்க்க முடியல, எப்படி பார்த்தாலும் அப்பாவோட பேரை காப்பாத்திட்ட, அது போதும்பா எனக்கு, இதுவே எனக்கு திருப்தியா இருக்குதுங்கிறாங்க பாட்டி. ஆமாம்மா இந்த விசேஷத்துல அப்பாவும் இருந்திருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். வருஷத்துக்கு அப்புறமா இந்த ஊருக்கு வந்து அப்பாவை பார்க்காம போறமேனு மனசுக்கு கஷ்டமா இருக்குதுங்கிறாங்க ராஜராசன். அதனால என்ன ராசா, அப்பா வரட்டும் நான் சொல்லிக்கிறேன், திரும்பவும் கோயில் கும்பாபிஷேகத்துக்கு எல்லாரும் 2 நாளைக்கு முந்தையே வந்துருங்க, அப்ப குடும்பத்தோட எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துக்கலாங்கிறாங்க பாட்டி. சாமுண்டீஸ்வரி கிட்ட போய் பாட்டி சொல்றாங்க, சாமுண்டீஸ்வரி எப்படியோமா உன் மனசுல இருக்கிற கோபதாபத்தை எல்லாம் தள்ளி வச்சுட்டு குடும்பத்தோட இந்த கோயில் விசேஷத்துக்கு வந்து கலந்துக்கிட்டதுல எனக்கு அவ்வளவு சந்தோஷம் மகிழ்ச்சி, என்ன பெருமைப்படுத்திட்ட தாயி. இதே மாதிரி குடும்பத்தோட மறுபடியும் கும்பாபிஷேகத்தையும் நடத்தி கொடுத்தீங்கன்னா மக்களுக்கு முன்னாடி உன் பேரும் புகழும் நிலைச்சிருக்கும் தாயி, எல்லாரும் கும்பாபிஷேகத்துல வந்து கலந்துக்கோங்கன்னு பாட்டி சொல்றாங்க. அதை அப்பா பாப்பான்ட்டு போறாங்க சாமுண்டீஸ்வரி. எல்லாரும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா சந்திரா யோசிச்சுட்டே இருக்காங்க, நம்ம என்ன நினைச்சு போனோமோ அது நடக்காம போச்சு, யாக பூஜையை நடத்த விடாம பண்ணி அக்கா குடும்பத்தை அசிங்கப்படுத்தி நிறுத்தணும்னு நினைச்சோம், எல்லா ஏற்பாடுகளும் சரியா நடந்துட்டு தான் இருந்தது, கரெக்டா அந்த டிரைவர் பையன் வந்து எல்லா காரியத்தையும் கெடுத்துட்டானே, கிழவியோட பேரன்னு சொல்லிக்கிட்டு ஒருத்தன் வந்தா அவனுக்கு கூட முதல் மரியாதை கொடுக்காத கிழவி நம்ம வீட்டு டிரைவருக்கு முதல் மரியாதை கொடுத்து யாகத்திலையும் உட்கார வச்சு கௌரவிச்சிட்டாளுகளே. இதெல்லாம் நடக்காதுன்னு நான் நினைச்சேன், ஆனா நல்லபடியா நடந்துருச்சே, இதுதான் நம்மளால ஏத்துக்கவே முடியல, நாம ஒரு பிளான் போட்டா அது வேற மாதிரி எல்லாம் முடியுதுன்னு நினைக்கிறாங்க சந்திரா. சரி இன்னும் கும்பாபிஷேகத்துக்கு நாள் இருக்குல்ல, அப்ப பாத்துக்கலாம்.
சரியான பிளான் போட்டு எப்படியாவது எல்லாத்தையும் பாதாள குழியில தள்ளுற மாதிரி தள்ளிடணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க சந்திரா. சாமுண்டீஸ்வரியும் திருப்தியா வீட்டுக்கு வந்திருக்காங்க. ராஜராஜன் ஊருக்கு போன மகிழ்ச்சியிலையும் சந்தோஷத்துலயும் அப்பாடா இப்பதான் மனசுக்கு நிறைவா இருக்குதுன்னு போறாங்க. கார்த்தி ரேவதி 2 பேரும் அவங்க ரூமுக்கு போறாங்க. போனதும் ரேவதி கிட்ட தேங்க்ஸ் சொல்றாங்க. கார்த்தி எனக்கு எதுக்கு தேங்க்ஸ் சொல்றேன்னு கேட்கவும், அவங்க அப்பா ஊருக்கு கூட்டிட்டு போன ஆசையை நிறைவேற்றி வச்சதும் நீ தான், அந்த யாகத்தை நடத்தி கொடுக்க ஏற்பாடு பண்ணனதும் நீ தான். நீ மட்டும் இந்த விஷயத்துக்கு முயற்சி பண்ணாம இருந்திருந்தா நிச்சயமா அத்தை சம்மதிச்சிருக்க மாட்டாங்க. நீ கேட்டதுனால தான் இன்னைக்கு குடும்பத்தோட அந்த ஊருக்கு போக அத்தை சம்மதிச்சாங்க. நீ மட்டும் இப்படி ஒரு நல்ல முடிவை எடுக்கலைன்னா ஊருக்குள்ளேயும் பஞ்சாயத்துல பாட்டி எல்லாரும் முன்னாடியும் தலை குனிஞ்சு நின்று இருந்திருப்பாங்க. நீ எடுத்த முடிவால தான் இன்னைக்கு எல்லாத்துக்குமே திருப்தியா இருக்குதுங்கிறாங்க கார்த்தி. ஓஹோ அப்படியா? ஆனா நீ ஒண்ணு மறந்துடாத, இந்த கும்பாபிஷேகம் பண்றதுக்கு உதவி செஞ்ச மாதிரி நீ எனக்கு ஒரு கைமாறு செய்யறதா நீ என்கிட்ட வாக்கு கொடுத்திருக்க. உனக்கு ஞாபகம் இருக்கான்னு கேக்குறாங்க ரேவதி. ஞாபகம் இல்லாம இருக்குமா? என்ன செய்யட்டும் சொல்லுன்னு கேக்குறாங்க கார்த்தி. நான் ஆஸ்திரேலியா போறதுக்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்றதா சொல்லியிருக்க. ஏர்போர்ட் போய் ஃபிளைட்ல ஏறுற வரைக்கும் நீ இந்த தகவலை வீட்டுல யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்க. இந்த வாரத்துல எனக்கு விசா வந்துருச்சு. நான் கிளம்ப வேண்டிய நாளும் பக்கமாயிருச்சு. ஆஸ்திரேலியா போற விஷயத்த நீ யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. ஆனா நீ தான் என்னை வந்து வழி அனுப்பி வைக்கணும்னு கேக்குறாங்க ரேவதி. ரேவதி சொன்னதை கேட்டதும் கார்த்திக்கு அதிர்ச்சியா இருக்கு. யாருக்கும் தெரியாம நான் எப்படி உன்னை வெளியே அனுப்பி வைப்பேன்னு கேட்கவும், என்ன செய்வியோ ஏது செய்வியோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ என்னை அனுப்பி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ. அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆஸ்திரேலியா போனதுக்கு அப்புறமா எல்லாத்துக்கும் தகவல் சொல்லிக்கிறேங்கிறாங்க ரேவதி. ரேவதி அதெல்லாம் சரியா இருக்காதுங்கிறாங்க கார்த்தி. எல்லாம் சரியா இருக்கும். உன்னைத்தானே எங்க அம்மா மலை மாதிரி நம்பிட்டு இருக்காங்க. மணமேடையில எவ்வளவு ஆசையா மகேஷ் தான் என் கழுத்துல தாலி கட்ட போறாருன்னு நான் ஆசையா காத்திருக்கும் போது, அப்ப நீ மாப்பிள்ளையா மணக்கோலத்துல வந்து என் கழுத்துல தாலியை கட்டி எனக்கு பெரிய துரோகத்தை பண்ணினதை விடவா நான் பெரிய துரோகம் பண்ண போறேன். அப்படியே இது துரோகம்னு நினைச்சாலும் சரி, இல்ல இந்த ரேவதியை நம்ம இழந்துட்டோமேன்னு எங்க அம்மா தவிச்சாங்கனாலும் சரி, எனக்கு அதை பத்தி எந்த கவலையும் கிடையாது. என்ன சொன்னாலும் என்ன கேட்டாலும் அது எல்லாத்துக்கும் நீ தான் காரணம், நீ தான் அதுக்கு பதில் சொல்லணுங்கிறாங்க ரேவதி. கார்த்தி யோசிச்சுட்டே இருக்காங்க. என்ன யோசிக்கிற? சொல்ல முடியாதா? எங்க அம்மா சொன்னதும் எனக்கே தெரியாம என் கழுத்துல வந்து தாலி கட்டினீங்கல்ல, இப்ப யாருக்கும் தெரியாம நான் கிளம்ப போறேன். அவங்க எல்லாத்துக்கும் நீ பதில் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு வழியா சம்மதிக்கிறாங்க கார்த்தி. என்ன நோக்கத்துல இவன் சம்மதிச்சிருப்பான் அப்படின்னு மறுபடியும் ரேவதிக்கு சந்தேகம் வருது. எப்படி இருந்தாலும் நம்ம ஊரை விட்டு கிளம்பி போறதுன்னு முடிவாயிருச்சு. அதுக்கப்புறம் எப்படியோ என்னமோ பண்ணிட்டு இருக்கட்டும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க ரேவதி. அப்பதான் சாமுண்டீஸ்வரி எல்லாத்தையும் வர சொல்லி கூப்பிட்டு ராஜராஜன் வந்ததும், ஏ ஈஸ்வரி என்ன விஷயம் எல்லாத்தையும் கூப்பிட்டுருக்கேன், ஏதாவது சந்தோஷமான விஷயமாங்கிறாங்க. ஆமாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான். ரேவதிக்கு கல்யாணம் முடிஞ்சு இவ்வளவு நாள் ஆச்சு. தாலி பிரிச்சு கோர்க்கிற ஃபங்க்ஷனை தடைப்பட்டு இருக்கு. அதான் இன்னைக்கு ஜோசியரை பார்த்து நல்ல நேரம் குறிச்சிட்டு வந்திருக்கேன். அடுத்த வாரத்துல நல்ல நாளும் நேரமும் இருக்கு. நல்ல நேரத்துல இந்த ஃபங்க்ஷனை நடத்திடலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் ரேவதி எரிச்சல் அடைகிறாங்க. அப்பதானே நம்ம ஆஸ்திரேலியா போக போறோம். அப்பங்க ஃபங்க்ஷனை வச்சா நாம எப்படி கிளம்புறதுன்னு யோசிக்கிறாங்க. ஏமா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? எதை செய்யறதா இருந்தாலும் என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கவே மாட்டீங்களாங்கிறாங்க. உங்ககிட்ட என்ன ரேவதி கேட்கறது? முடிவு எடுத்தது எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் இதை மாத்த முடியாது. நல்ல நாள் அதுவுமா தாலி பிரிச்சு கோர்க்கிற விசேஷத்தை ரொம்ப கிராண்டா பண்ணலான்னு இருக்கேங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. ரேவதி நீ சொன்னதுக்கெல்லாம் நான் சம்மதிச்சேன். அப்பாவோட ஆசையை நிறைவேற்றணும்னு சொன்னேன். அதுக்கும் சம்மதம் சொன்னேன். 25 வருஷமா போகாத இருந்த ஊருக்கு நாங்க போனதுக்கு காரணமே நீ தான். இப்பவும் உன்னோட நன்மைக்காக உன்னோட நல்லதுக்காக மட்டும்தான் நான் யோசிச்சேன். நீ மறுப்பு தெரிவிக்க கூடாதுன்னு சாமுண்டீஸ்வரி ஒரே முடிவா சொல்றாங்க. சாமுண்டீஸ்வரி சொன்னதை கேட்டதும் ரேவதிக்கு அவங்க அம்மா மேல சரியான கோவம் ஆத்திரத்துல இருக்காங்க. ரேவதி அது மட்டும் இல்ல, அந்த அன்னைக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குங்கிறாங்க. ராஜராஜன் சந்தோஷமா, ஆமா ஈஸ்வரி எங்க அம்மாவை கூப்பிடுற அதுதானே சர்ப்ரைஸ்னு கேட்கவும், ஆமா உங்க அம்மா அம்மான்னு எப்ப பார்த்தாலும் அம்மாவையே தான் சொல்லிட்டு இருப்பீங்களா? அம்மா இங்க வர்றது பெரிய சர்ப்ரைஸா? அதெல்லாம் கிடையாது, வேற மாதிரி. அந்த அன்னைக்குங்க ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்கேங்கிறாங்க. அக்கா என்ன சொல்ற நீ சொல்றது எங்களுக்கு எதுவும் புரியலைங்கிறாங்க சந்திரா. அக்கா என்ன ட்விஸ்ட்டுங்கிறா சர்ப்ரைஸுங்கிறா ஒன்னும் புரியலையேன்னு சந்திரா குழப்பத்தோடு இருக்காங்க. சாமுண்டீஸ்வரி அம்மாவை பார்த்த சந்தோஷத்துல ஒருவேளை ரேவதியோட ஃபங்க்ஷனுக்கு அம்மாவை வரவழைக்கலாம்னு நினைக்கிறாளான்னு நினைச்சிட்டு இருக்காங்க ராஜராஜன். மயில்வாகனம், ரோஹிணி, துர்கா இவங்க எல்லாருமே அப்படி இருக்குமா இப்படி இருக்குமான்னு என்னென்னமோ கற்பனை பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னு அம்மா சொல்லியிருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஆனா அது ட்விஸ்ட்டும் வேற சொல்லிட்டாங்களே, அது என்னவா இருக்குன்னு ரோஹிணி, துர்கா, சுவாதி இவங்க எல்லாரும் குழப்பத்தோட இருக்காங்க. அம்மா அதை இப்பவே சொல்லுங்கம்மா, நாங்களும் கேட்டு தெரிஞ்சுக்கிறோங்கிறாங்க. ரேவதியோட ஃபங்க்ஷன்ல எல்லாரும் தெரிஞ்சுக்கத்தானே போறீங்க, அது வரைக்கும் எல்லாரும் கொஞ்சம் பொறுமையா இருங்கன்னு சொல்றாங்க சாமுண்டீஸ்வரி. ரேவதி மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, அது வரைக்கும் நான் இங்க இருந்தா தானே